ஸ்பென்சர் பிளாசால ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். கூப்பிட்டு கொடுக்கல கேட்ட கேள்வி, மச்சான் அங்கே ஏன்டா வாங்கினேன், இதே விலையில பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கிடலாம்டா. இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டன்ல இருந்தேன். கேட்ட கேள்வி, இங்க இருக்குது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கின ஒரு மனிதன், மச்சான் வாழ்த்துக்கள். இந்த மேடையில் எத்தனையோ பேர் ஏறியிருக்காங்க, மச்சான் வாழ்த்துக்கள்னு முதல் முறையாக ஒரு குரல் கேட்குறேன். அதான் பிரதீப்பும் கோபிநாத்தும் சாதனை நண்பர்களோ, நாங்கள் சாப்பாட்டு நண்பர்கள். ஏன்னா தேடி புரோட்டா கடையை தேடி போய் நாங்கள் சாப்பிட்ட காலங்கள் உண்டு. ஆரம்ப காலத்தில் நான் விப்ரோவில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னைக்கு வேலை விஷயமா வருவேன். கோபி எப்பயும் பார்ப்போம், சந்திப்போம், கூட இருந்து இது பண்ணுவோம். பர்த்டே அன்னைக்கு ஜூலை 4 ஸ்பென்சர் பிளாசாவில் ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை கொண்டு போய் இது கோபிட்ட கொடுக்கல கேட்ட கேள்வி, மச்சான் அங்கே ஏன்டா வாங்கினேன் அப்படின்னாப்புல. அப்போ தான் ஆரம்ப காலகட்டம் விஜய் டிவியில் வந்து ஒரு ஆங்கராக வந்து இதாகிட்டு இருந்த காலகட்டத்தில் இதே விலையில் பாண்டி பஜாரில் 3 சட்டை வாங்கிடலாம்டா. இப்போ நம்ம கலர் காலெலாம் பார்க்க வேண்டியிருக்கு, எந்த சட்டை போட்டால் எப்படி கேமராவில் வரும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் நாங்கள் ஆக்சுவலாக அதை போய் மாற்றி நாங்கள் பாண்டி பஜாரில் வாங்கினோம். இதே இது ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பாஸ்டனில் இருந்தேன். கோபி பாஸ்டன் வந்தாப்புல வந்து நாள் இருந்து பண்ண பின்னாடி கேட்ட கேள்வி, இங்கே இருக்குது நல்ல கடை எதிரா வெண்பாக்க நான் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு. தனக்குன்னு இருக்கப்ப பாண்டி பஜார்ல 3 சட்டை வாங்கின ஒரு மனிதன் தான் குழந்தைங்கன்னு வந்த முன்னாடி இருக்குதே நல்ல கடை எது அப்படின்னு பாசனில் கேட்டு அங்கே கொண்டு போய் நாங்கள் அந்த ஒரு இதில் பார்த்தேன். அதே மாதிரி நான் அங்கேருந்து வரையில வழக்கமாக வரையில கேட்பேன், என்ன மச்சான் வேணும் அப்படின்னு. உடனே அவன் சொல்லனா, வெண்பாக்கு வந்து ஒரு பேன் கேக், ஆன் ஜெமிமா பேன் கேக் மிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அது பிடிக்கும், அது வாங்கிட்டு வாடா அப்படிமா. ஸோ இந்த ஒரு இந்த ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு இது. ஆனால் ஆள் மட்டும் மாறவே கிடையாது. இப்போ கூட வந்தால் கையில் கட்டி தரையில் படுத்தாலும் ஓகே, அதே இது 2 வீலர் எடுத்து புரோட்டா கடையை தேடி போனாலும் ஓகே. ஸோ அந்த விதத்தில் வந்து மச்சான் அதை மட்டும் மாறாத, அப்படியே இருந்தாலும் உனக்கு என்றென்றும் இன்னும் நிறைய புகழ், நல்ல ஹெல்த் எல்லாமே உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்பிள்ள. பயணம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் போகிறப்பெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஆமாம், அதுமாரி மொபைல் ஃபோனில் வந்து டேட்டா இருக்கக்கூடாது, இன்டர்நெட் வேலை செய்யக்கூடாது. ஏதாவதுனாலும் ஹோட்டலுக்கு வந்து வைஃபைல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டே பண்ணுற இடம் கூட பெருநகரங்களில், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தங்க விட மாட்டார். அங்கே இருந்தால் வந்து அது வந்து கரப்டட் கல்ச்சர், வந்து அங்கே வந்து ஒரு மண் சார்ந்த எந்த கூறுகளையும் ஒன்றால் கற்றுக்கவே முடியாது. அதனால் ஒரு சின்ன டவுனில் ஸ்டே பண்ணுவோம், சின்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம், ரோட் சைடில் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த ட்ரிப் இருக்கும். விரும்பி பண்ணுறது அங்கே உள்ள மனிதர்களோட பேசுகிறது தான். பேசிகிட்டே இருப்பார், வரவன் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்காது, பேசி அவர் அங்கே பேசின விஷயம், கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், சைனா மக்களோட போய் அங்கே இருக்க லைப்ரரியில் பேசுகிறாரு, ரோட்டில் பேசுகிறாரு, வியாபாரிகளோட பேசுகிறாரு. அது பேசுவார், அவங்களுக்கு புரியாது. ஆமாம், நிறைய கற்றுப்பார். அந்த மாதிரி கற்றுட்டு அங்கே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து ஒரு நீயானா ஷோலையோ இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லேயோ வெளிப்படும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நானும் அவர் கூட தான் இருந்திருப்பேன். ராத்திரி பூரா நம்ம கூட தானே தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.